மே 2 தலைப்பு சோதனையின் காலங்களில். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். எபிரேயர் 4:15. விசுவாசத்தினால் தம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்குள் கிறிஸ்து வாசம் செய்கிறார். ஆத்துமாவின் மேல் சோதனைகள் வந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்முடன் கூட இருக்கும். முட்செடியில் இருந்த தேவனுடைய பிரசன்னம் அதை அழித்துவிடவில்லை. அக்கினியானது கிளைகளில் உள்ள ஒரு சிறு நாரை கூட எரித்து போடவில்லை. அந்தபடியே கிறிஸ்துவில் தன் நம்பிக்கையை கொண்டிருக்கும் பலவீனமான மனித ஏதுகரத்திற்கும் இருக்கும். சோதனை என்னும் அக்கினி சூளை பற்றி எரியலாம். உபத்திரவமும் துன்பமும் வரலாம். ஆனால் கசடுகள் மட்டுமே அழிக்கப்படும். சுத்திகரிப்பின் வேலையினால் பொன்னானது மிகவும் அதிகமாய் பிரகாசிக்கும். அவ்விசுவாசிகளுடைய இருதயங்களை கட்டுப்படுத்துகிறவனை காட்டிலும் உண்மையுள்ள இருதயத்திற்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். உங்களுக்கு வரும் சோதனையை குறித்து கசப்புடன் முறையிட வேண்டாம். துன்புறும் மனுகுலத்துடன் அவர் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டதால் நம் மீது அவருக்கு இருக்கும் ஆர்வம் எத்தனை பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள, தெய்வீகத்தை மனுஷீகத்தால் போர்த்தியிருந்த கிறிஸ்துவை நோக்கி உங்கள் கண்கள் திருப்பப்படட்டும். மனிதர்களுடைய துன்பத்தை அவர் ருசி பார்த்தார். நமது நெருக்கத்திலெல்லாம் அவர் நெருக்கப்பட்டார். பாடுபட்டதின் மூலம் அவர் பூரணமாக்கப்பட்டார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு மனிதர்கள் சோதிக்கப்படுவதைப் போன்று அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று அவர் கூறுகிறார். மனிதனுடன் வாசமாய் இருப்பதன் மூலமும் அவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பதன் மூலமும் அவர் அம்மனிதனை விலை மதிப்பற்றவனாக்குவார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று கூறுகிறார். நாம் தேவனை நோக்கி பிதாவே என்று அழைக்கவும், பெற்றோருடைய பாசத்தின் ஊற்றாகவும் மனித இருதயத்தின் வாய்க்கால் மூலம் நூற்றாண்டுகள் நெடுகிலும் பாய்ந்து கொண்டிருக்கும் அன்பின் ஆதாரமாகவும் அவரை கருத இயேசு அறிவுறுத்தியிருக்கிறார். பூமியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா பச்சதாபமும் பரிவிரக்கமும் அன்பும் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருவதாகும். அவருடைய இருதயத்தில் வாசமாயிருக்கும் அன்புடன் ஒப்பிடும்போது அவை சமுத்திரத்திற்கு நீரூற்றை போன்றதாகும். பலவீனமானவனை பலப்படுத்தவும், திடனற்றவனை வலிமையாக்கவும், தள்ளாடுகிறவனுக்கு ஒழுக்க தைரியத்தை கொடுக்கவும் அவருடைய அன்பு தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கிறது. தேவன் கிறிஸ்து மூலம் கிரியை செய்கிறார். இதனால் குமாரனுடைய நாமத்தில் மனிதன் பிதாவிடம் வரலாம். அவரின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் கேளுங்கள் என்பதே நமது அறிவியலும் பாடலுமாம். ஆமேன்.